Sambuddhassa Buddhang Saranang Gacchami Dhammang Saranang Gacchami Sangham Saranang Gacchami Dudiyambi Buddhang Saranang Gacchami Dudiyambi Dhammang Saranang Gacchami Dudiyambi Sangham Saranang Gacchami Dadiyambi Buddhang Saranang Gacchami Dadiyambi Dhammang Saranang Gacchami Dadiyambi Sangham Saranang Gacchami Panati Pata Veramani Sikapadang Samadhiyami Adinnadana Veramani Sikapadang Samadhiyami Kamesu Michasara Veramani Sikapadang Samadhiyami Musa Vada Veramani Sikapadang Samadhiyami Sura Meraya Machabama Tattana Veramani Sikapadang Samadhiyami Sadhu Sadhu Sadhu. Jai Bhim Namo Buddhaya. Thank you, Jai Bhim Sankar. Namo Buddhaya. Yes, you can take over. Jai Bhim Namo Buddhaya. Good morning, friends. இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் செஷனாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு டாக்டர் ராஜவர்தன் நேத்தா சொன்னார். சாரி, நான் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதனால் அதை ஒரு சாரி கட்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்ல போகிறது என்ன, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க நல்ல விஷயமா, எந்த மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு, அதை நம்ம கேட்குறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் உங்களை மாதிரியே. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஞாயிறு தம்ம கூடல் தம்ம உரை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ராஜவர்தன் கடந்த பல வாரங்களாக ஒரு வாரம் கூட விடாம தொடர்ந்து அவர் இதை நடத்திட்டு வர நான் கண் கூட பார்த்துருக்கிறேன். அவர் கான்ஃபரன்ஸுக்கு போவார், காலையில் இதை முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணுவார், இதை ட்ரெயினில் கூட பண்ணிட்டு சிக்கா இருந்தப்போ கூட, வீட்டில் பல ப்ராப்ளம் ஆனப்போ கூட, ஹாஸ்பிட்டலில் பல கேஸு அது ரிலேட்டட் டென்ஷன் இருந்தால் கூட, இந்த தம்ம உரையை மட்டும் விடாமல் எப்படி பண்ணினார் இவர், எப்படி பண்ணாருங்கிறது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் தம்ம உரை 1 மணி நேரம் பேசணுன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நமக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்துட்டு மிக சிறப்பாக அவர் வந்துட்டு கொண்டு போனார். ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம். ரெக்கார்டட் வெர்ஷன் ககோராவில் போட்டிருக்காரு, அதுவும் ரெடியாக இருக்குது. நிறைய பேர் திரும்பி கூட கேட்குறாங்க, பார்க்குறாங்க. பார்க்காதவங்க மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். ஹைலி இன்ஃபர்மேட்டிவ். அதாவது வந்துட்டு இந்த எம்எம்டிங்கிற அமைப்பு ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். மக்கள் நல்லா விஷயத்தை புரிஞ்சுட்டு அங்கே ஒரு ப்ராப்ளம், அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியேறோம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், வெளியேறதுக்கு பிறகு நம்ம எங்கே வந்திருக்கோம், அங்கே வந்திருக்க இடத்துல இந்த பௌத்தத்தில் என்னென்னலாம் இருக்குது, இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ராஜவர்தன் சொல்ல சொல்ல நம்ம கேட்க கேட்க அவ்வளோ கருத்துக்கள், நல்ல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் பல வாரங்களை கேட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்கிறது ஷேர் பண்ணுங்கள்.
நான் ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். Thank you, Dr. Rajwardhan, Dr. Sasipriya, and all the MMT Governing Council members, and all the members who are really attending regularly, and particularly அந்த ஒரு சென்டர்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கரையோடு அதை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றும் புதுசாக பழசாக ஏற்கனவே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு இன்டராக்டிவ் செஷன் ஆரம்பிப்போம். Now, with a few words with Dr. Rajwardhan, next one by one, you please come forward to share your views. Thank you, Sakya. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்கு ஒரு சரியான நபர் நீங்க தான் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் போன ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல. ஏன்னா இது வெறுமனே நம்மளை செய்த நிகழ்ச்சிகளை பாராட்டுறதை தாண்டி அதுல நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு போன தடவை சொன்னீங்க. ஸோ அதையொட்டி இப்ப கலந்துகிட்ட எல்லாருமே தன்னுடைய அனுபவத்துல இப்ப நான் சொன்னதை தாண்டி ஏதாவது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது, அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்ததுன்னா அது வரவேற்கிறேன். சந்தேகங்கள் இருந்தா வரவேற்கிறோம். இல்லைன்னா நான் சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயம் மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் வரவேற்போம். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த செஷனை நம்ம கொண்டு போக முடியும். அந்த வகையில் டாக்டர் பெரியசாமி சாக்கியா இதை ஒருங்கிணைக்க முன் வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். முதல்ல பிரியா அக்ஷரா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்ணிக்கலாம். நான் மற்றவங்களாம் மியூட் பண்ணி வச்சிருக்கேன், சாரி. ஏன்னா இல்லைன்னா திடீர்னு அன்மியூட் ஆகி சத்தம் வருது, அதனால. ஓகே சாக்கியா, ஓவர் டு யூ. பேசலாமா சார்? கேக்குதா? கேக்குது மேடம். ஒரே நிமிஷம், நான் டாக்டர் சாக்கியாவை இப்போ ஸ்டார்ட். எஸ் 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 மேடம். எஸ் ராஜ், பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசுங்க, பேசிட்டு அப்புறம் ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால பிரியா, ஓவர் டு யூ. ஸ்கிரீன்ல வர முடிஞ்சா வாங்க, so that we'll have a good eye contact. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, தெரியுதுனா? எல்லாருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம், நல்ல காலை வணக்கம். எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. முற்புறவினா என்ன, கர்மானா என்ன, அது மாதிரி போட்டு எங்களை இந்த இந்து மதம் போட்டு குழப்பி வச்சிருந்தது. குழப்பி வச்சதுனால அதனால நிறைய மன அழுத்தத்துல இருந்தோம் நாங்க. அது ஒரு பெண்ணா இருந்து இப்படிதான் இருக்கணும், அதான் பண்ணணும், இதான் பண்ணணும்னு. ஆனா சாரோட இது வரிசையா ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்ப 8 மணி வரும் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. பாராட்டுறதுக்காக சொல்லல, நிஜம் உண்மையா பாராட்டிதான் ஆகணும் இல்லையா? அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போட ரொம்ப அழகா பொறுமையா எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி. ஏன்னா பெண்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா எங்களுக்கும் புரியுற மாதிரி அழகா பொறுமையா நிதானமா. ஏன்னா நாங்க வேற மாதிரி சிந்திப்போம், அதை அப்படியே எடுத்துக்க மாட்டோம். இது சரியா அது தப்பான ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம் நாங்க. ஆனா எங்களுக்கு ஈஸியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா, அதுவும் அந்த முற்பிறவி, கர்மா, பாவம், புண்ணியம், இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா ஒரு வாரமும் அழகா சொல்லிட்டு வந்தது. பயங்கர தெளிவை கொடுத்துச்சு எனக்கெல்லாம். அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு நல் வாய்ப்பா இருந்தது. நான் நிறைய என்னுடைய தோழிகளுக்கு, நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுவேன், கேளுங்க, குழம்பாதீங்க, மூட நம்பிக்கைக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அவங்களும் கேட்பாங்க, கேட்டு இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய அந்த வியாதியில உள்ளவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், இத கேளுங்க, கர்மா இல்ல, நீங்க செஞ்ச பாவம் இல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பிரியா, நீங்க சொன்னீங்க நிறைய புரிஞ்சுட்டேன்ட்டு. ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க இது நான் அப்படி நினைச்சா இப்படி சார் சொன்னது பிறகு தெளிவடைஞ்சிட்டேன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடிஞ்சா? தேங்க்யூ சார். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து வெளியில வந்தேன்.
அப்போ அது சொல்லுவாங்கல்ல, நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப அதை உடைச்சு எடுத்தோம்ல. இப்ப சார் சொன்னதுனால இல்ல, இது வந்து நார்மல் தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்லுங்களாலதான் இது பிரச்சனை. நான் போன ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணல, எந்த ஜென்மத்திலயும் பாவம் பண்ணல. அப்போ வந்து அந்த எண்வழி மார்க்கத்தை மட்டும் கரெக்டா கடைபிடிச்சா போதும். அப்போ நல் வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எனக்கு புரிஞ்சுது. அது எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் சொல்லதான் செய்யறேன். இதுதான் இதான் நான் இப்ப சொல்ல வந்தது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்யூ பிரியா. உங்களுடைய பர்சனல் லைஃப்ல என்ன ஒரு மாற்றம், உங்களுக்கு ஒரு மன மாற்றம், உங்களுக்கு தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையில தூங்கவே முடிஞ்சது. உண்மையில பெரிய ஒரு ஆமா ஆமா. முன்னாடி ஒரு குற்ற உணர்வோட உங்களை வச்சிருந்திருப்பாங்க. நீங்க இப்ப இந்த தெளிவு கிடைச்ச உடனே நீங்க மன விடுதலை அடைஞ்சு ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க. தேங்க்யூ பிரியா. ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்டர் மனோகர் சார். மனோகர் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க சார். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து நிறைய மீட்டிங் வந்து டைரக்டா அட்டன் பண்ண முடியாட்டிலும் சாரோட அந்த யூடியூப் வந்து 1வது பாகத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 28 முடிச்ச உடனே 29 வர்றதுக்கு எனக்கு கேப் ஆகி போச்சு. சாரோட மீட்டிங் என்னைக்கு வரும் மீட்டிங்ல எனக்கு டைரக்டா பங்கெடுக்க முடியாது. அதே நேரத்துல வந்து அந்த யூடியூப் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 3 நாள் கேப் வந்துருச்சு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவு விஷயங்களை கேட்டு. இது வந்து நான் அந்த ப்ராசஸ்ல போகும்போது இந்த மீன் டைம் வேற ஏதாவது நல்ல செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் கிரியேட் பண்ணுச்சு. இது முதல் விஷயம். கிட்டத்தட்ட எனக்கு ஓரளவு நம்ம அமைப்புல இருக்கிறனால எனக்கு இது எல்லாமே ஈஸியா விளங்கிச்சு. பட் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு சார் எனக்குள்ளேயே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோபம், அந்த மாதிரி எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறதெல்லாம் என்ன அறியாமலே அப்பாற்பட்ட பல நிகழ்வுகளும் எனக்கு நடந்துருச்சு. எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி பை டிரைவிங் ஊர்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்போது என் ஒய்ஃப் பக்கத்துல மிஸ்ஸஸ் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. வரும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து வேகமா என்ன ஓவர்டேக் பண்றான். என்ன இவனுக்கு என்ன ஆகி போச்சு, இவனுக்கு என்ன இவ்வளவு அவசரம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி என் மிஸ்ஸஸ் வந்து டென்ஷன் ஆகிறாப்ல. ஏமா டென்ஷன் ஆகாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம ஸ்மூத்தா தானே போறோம். அவனுக்கு போட்டி போட்டு நம்மளும் எடுத்தோம்னா அவன் அப்படின்னு நம்ம மேலதான் தட்ட போறான். இது நமக்கு தான் பிரச்சனை. ரெண்டாவது அவன் ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள், அவனுக்கு இத்தனை மணி நேரத்துல இருந்து இத்தனை மணிக்கு போகணும்னு அவனுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால அவன் வேகமா போவான். பட் எப்படி போகணுங்கிறது அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதனால நாம இதுல டென்ஷன் ஆக வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டிரைவிங்லயே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ். இடையில டென்ஷன் ஆகல. இந்த பைக்குக்காரன் முன்னாடி ஓடி போயிடுவான். இந்த டென்ஷன் எல்லாமே நான் ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆஃப்டர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாலே நம்ப முடியல. கிட்டத்தட்ட ஒரு சார் சொன்ன மாதிரி அந்த உன்னத நிலை அடைஞ்ச மாதிரி உள்ள ஃபீலிங்க்கு வர வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் அலாட். இப்பவும் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பௌத்த வாழ்வியல் மொத்தமும் முடிச்சுட்டேன். அந்த 13 டாபிக்கும் ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா அந்த 4 உன்னத உண்மைகள், 8-fold பாத்து, அந்த புத்தம் சரணம், இது எல்லாமே நம்ம மக்கள் எல்லாரும் பிஃபோர் தட் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். அவ்வளவுதான் சார். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். வெரி நைஸ் ஷேரிங் சார். நீங்க சொல்றத பார்த்தா டிராவல் பண்றப்ப நம்ம இளையராஜா பாட்டு இல்லைனாக்க இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் டாக் மாதிரி இப்ப கோவிந்தராஜோட டாக் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல சேஞ்ச், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவ்வளவு நிம்மதி வந்து என்னால எதிர்பார்க்கவே முடியல. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல சார். நிறைய விஷயங்கள் நண்பர்கள் கூட பழகும் போது, நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணும் போது என்னோட பிஹேவியர்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு இன்வால்வ்மெண்ட் எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு சார். உண்மையான பௌத்த வாழ்வியல் வந்து இவ்வளவு சீக்கிரமா வாழ ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அவ்வளவுதான்.
எடா நம்ம மனோவரா இது எப்படி இருந்தாரு இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரைட் ரைட். ஆயிட்டீங்க. நாம எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதாவது வந்துட்டு ஒரு கார் ஓட்டுறப்ப நார்மலா ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணான்னாக்க டக்குன்னு நமக்கு அந்த ரியாக்ட் பண்ணுவோம். இவன் போயிட்டானே நம்ம அவனை முந்தணும்னாக்க என்னங்க அவன் எப்படி முந்துறது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நிதானமா அதை அணுகக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க. உங்களை மாத்திருச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்ல? ஆமா, கண்டிப்பா சார், கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கெய்டன் தேவாஸ் ப்ளீஸ். இடையில இன்பிட்வீன் டாக்டர் ராஜ். Gaitan Devas. Raj, in between, if you want to add anything, please. ஓகே சாக்கியா. கெய்டன் பிரதர் நீங்க பேசலாம். ஜெய் பீம் நமோ புத்தாயா. டாக்டர் கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். டாக்டர் நான் இப்ப வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் என்ன அந்த பிரதர் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா கேட்க மாட்டேங்குது. பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்குறேன் பிரதர். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா பிரதர்? பிரதர் கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எஸ் முதல்ல கொஞ்சம் நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ், இப்ப பரவாயில்ல. பிரதர் நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்க எல்லாம். அது கொடுத்துட்டு அப்புறம் நான் பேசுறேன் பிரதர். ஷூர் சார், ஷூர். வெரி நைஸ் சார். சார் வீடியோ வர முடியுமா? போட்டோ வீடியோ வரலாம். We want to see your face and your family. பரவாயில்ல. சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூட பேசினாலும் பேசுங்க பிரதர், நெட்வொர்க் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கிறதுனால. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினாலும் பேசுங்க. அங்கிள் நான் புத்தாயா அங்கிள். நான் அம்பேத்கர் பேசுறேன் அங்கிள். அப்பா எப்பயுமே ஸ்கூலுக்கு போற டைம்ல கோபப்படுவாரு. நாங்க அப்ப ஜெய்பீம் நம்ம புத்தாயான்னு சொன்ன உடனே அவரு கோபப்பட மாட்டாரு. ஏன்னா இந்த கிளாஸ்ல இருந்துதான் அவர் கத்துக்கிட்டாரு. தேங்க்யூ. செம ரைட். அப்புறம் அங்கிள் ஜெய்பீம் பேசுறேன். ஏற்கனவே நிறைய புக் படிப்பாங்க. அப்புறம் இந்த கிளாஸ்ல இருந்து நிறைய புக் சர்ச் பண்ணி படிக்கிறாங்க. பாபா சாஹேப் புக் நிறைய சர்ச் பிரதர் கேட்கல, நெட்வொர்க் ப்ராப்ளமா தமிழை இருக்கு. கேக்குறது ஒருத்தங்க பேசினதான் கேட்டது. அதை திருப்பி பேச சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ கைட்டன் தேவாஸ். மறுபடியும் நீங்க இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு சுகுமாருக்கு போறதுக்கு முன்னாடி, சுகுமார் கெட் ரெடி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாபா சாஹிப் எழுதியிருக்காரு, புக்ஸ் அவ்வளோ இருக்கு, நீங்க படிக்கிறது இல்லை, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை, இது கூட தெரியாதா அப்படிம்பாங்க.
உண்மையில படிக்க முடியாதுங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு சில பேர் படிச்சுட்டு எடுத்து சொல்லையில அது நிறைய பேரை ரீச் ஆகும், நம்மளுக்கே பயங்கர பயனுள்ளதாக ஒரு அமையுது. ஸோ எனக்கு இந்த ஏரியா ஒரு பெரிய டெட் ஸ்பேஸாக இருந்த மாதிரி நினச்சேன். இப்போ கோவிந்தராஜ் மாதிரி ஆட்கள் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதுக்கு கோவிந்தராஜுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து சுகுமார் சுகுமார் கல்பாக்கம் அன்மியூட் பண்ணி. சார் ஜெய்பீம் நம புத்தாயா அனைவருக்கும். தங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்காம போனாலும் ஆக்சுவலி இடையில கேட்டு நான் ரொம்ப பயன்படுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மெடிடேஷன் பௌத்த வழி மெடிடேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுள்ள இப்போ நிறைய மாற்றம். அதில் குறிப்பிடத்தக்கது திறனுள்ள பேச்சு திறனற்ற பேச்சு. அதில் கொஞ்சம் சிந்திக்கிறதுனால என்னது நம்ம எந்த தேவையோ அதை மட்டும் பேசிட்டு விதண்டாவாதங்கள்லாம் பண்ணாமல் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம எவ்வளவு தான் பேசினாலும் நம்ம சமூகத்தில் பர்சனல் லைஃப் அது குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முரண்பாடான, அதாவது சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்கு, நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு பௌத்தத்தை பத்தி நிறைய தெரியல. அதனால நான் உங்கள்கிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கிறதுனால புத்தா வள்ளுவன் வாழ்க்கை பள்ளின்னு ஒன்று ஆரம்பிச்சு டெய்லி ஒரு நைட்ல ஒரு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெக்சர் லைஃப்பை பத்தி பௌத்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்லியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய்பீம் நம புத்தாய. தேங்க்யூ பிரதர், நல்லா ஷேர் பண்ணீங்க. திறனுள்ள பேச்சு திறனற்ற பேச்சு தெளிவடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர் வேற அடுத்து யூவி அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க ப்ளீஸ் யூவி பேசுங்க. பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க யூவி சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். அவர் சார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ராஜ், இது வரைக்கும் பேசினவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நீங்க அவர் பேசினது பிறகு யூ கேன் கிவ் யுவர் இன்புட். சார் நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். யூவின்ற ஐடியில இருக்கீங்க சார். ஓகே, மீன்வைல் வேற யாருன்னா பேசுறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். சாக்கே, ஆக்சுவலா இந்த ஃபீட்பேக் செஷன் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வைக்கணும்னு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்க. அதன்படி இப்போ நம்ம ஒன்ஸ் இன் 5 வீக்ஸ் அல்லது ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் டாபிக் முடிச்ச உடனே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த பௌத்த வாழ்வியலை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செஷன் புத்தரின் சர்மன்ஸ், அவருடைய பேருரைகளை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்ல இது இவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் நினைக்கல, அது பௌத்தத்துக்கு கிடைச்ச வெற்றி. அப்போ புத்தருடைய போதனைகள் எவ்வளோ அருமையா நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்துது, அது நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இருக்கிறோமே. அப்போ இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஆன்லைன்ங்கிறது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இதை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. இந்த ஃபீட்பேக் கேட்கலன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது. கண்டிப்பா நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் இருந்தது. இது என்ன ஊக்குவிக்கிற வகையில இருக்கு. அதனால உண்மையிலே அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட நம்மளுடைய தோழர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். I feel this session, interactive session, reflection is very useful for me. Thank you, Raj. Thank you, Raj. UV sir, over to you, sir. ஓகே, அப்படி இல்லைன்னா பக்கத்துல கைட்டன் திருப்பி கைட்டன் தேவாஸ், நீங்க மறுபடியும் ரெடியா இருந்தீங்கன்னாக்கா யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். அவரு யூபி வாக் பண்றாரு, ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல, இல்ல நம்ம பேசுறத அவர் கேட்கிறாரான்னு தெரியல. கைட்டன், ஓகே, வேற யாரு பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேங்க.
இந்த ஒரு ஒரு மனிதனுடைய சிறப்பு அல்லது உயர்வு அல்லது வந்துட்டு கல்வி திறன், அனுபவத்திறன், இதை அசஸ் பண்றதுக்கு ஆத்தர்ஷிப், அதாவது வந்துட்டு புக் எழுதக்கூடிய அளவுக்கு ஒருத்தங்க தெளிவா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அறிவார்ந்த ஒரு நல்ல தன்மையை ஒரு படி மேல இருக்கக்கூடியவங்களோட தன்மை அது. அந்த வகையில நான் கூட வந்துட்டு த ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து ஃபேக்ட் அப்படின்னு ஒரு பெரிய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருப்பாங்க. டாக்டர் கோவிந்தராஜ் வந்துட்டு நிறைய கொஸ்டின் போட்டு ஆன்சர் போடுற அந்த ஒரு செஷனை வேற சைடு போட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு சைடு கொஸ்டின் ஆன்சர் செஷன் போடுறாரு, ஒரு சைடு இந்த மாதிரி தம்மா டாக் கொடுக்குறாரு, ஒரு சைடு அவேர்னஸ், நாம் யாருங்கிற ப்ரோக்ராமில் அவேர்னஸ் கொடுக்குறாரு. இது பயங்கரமான ஒரு பெரிய வேலை. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டவுட் கிளியரிங் செஷன்ஸை ஒரு புக்கு மாதிரி இப்போ ஆயிட்டார். ஆத்தர்ஷிப் அவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த ஆங்கிள்லையும் நான் வந்துட்டு பார்க்குறேன் ராஜ்வர்தன். அந்த கொஷின் ஆன்சர் செஷன் வாஸ் எக்ஸலண்ட். நாமியார் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ஒன் சைடு, அனதர் ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம். இது தம்மா டாக் வந்துட்டு வெரி வெரி நைஸ். ஸோ அந்த ஆத்தர்ஷிப்பை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சமூகத்தில் மறுபடியும் சொல்கிறேன் யாருமே வரல, இல்லை. அது ஒரு மிகப்பெரிய டெட் ஸ்பேஸாக இருந்ததை நீங்கள் வந்து நிரப்பியிருக்கீங்க. அதனால பயங்கர பயனுள்ள ப்ரோக்ராம் இது. எஸ் சார். குணாலன். ஜெய்பீம் நமோ உதய ஐயா. ஏன்னா இந்த வருஷம்ல கண்டிப்பா வந்து நம்ம புத்த மதத்தை மாறிட்டேன் ஐயா. நான் வந்து நிறைய 2019 மீட்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வாரியும் நல்லா இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்களை, அதுவும் நம்ம ராஜவர்மன் எல்லாம் நிறைய பண்றாங்க. டாக்டராக பண்றது பெரிய விஷயம். சசிபிரியா மேடம் நான் நேற்று மீட்டிங் ஃபேமிலியோட அட்டன் பண்ணேன். இதனால பௌத்தம் நிறைய வளரும். நிறைய நம்ம மக்கள் வந்து மதங்கள் வந்து மாறணும். இந்து மதத்துல மூழ்கிறாங்க, சில பௌத்த நெறிகளை ஃபாலோ பண்ணா இந்த நம்ம 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 சமுதாய வளர்ச்சிக்கு நல்லா உண்டுகோலா இருக்கேன் ஐயா. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வாரியா குரூப் கிரியேட் பண்ணுங்க. இது எப்படி எனக்கு பிடிக்கலையா? நன்றியா. தேங்க்யூ குணாலன். நீங்க இந்த அவேர்னஸ் ரிலேட்டடா அவருடைய டாக் நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இதுல வந்துட்டு நீங்க இப்ப கேட்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் எந்த கருத்தை உள்வாங்கினீங்க, எது உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். யோசிச்சு வைங்க. முடிஞ்சா மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா கொடுப்போம். நவ் இட் இஸ் சந்திரிகா எல். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெய்பீம் நமோ புத்தாயா பிரதர். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஜெய்பீம் நமோ புத்தாயா. ஜெய்பீம் நமோ புத்தாயா பிரதர். எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு நீங்க ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹலோ கேக்குதுங்களா? பேசலாம் மேடம், பேசலாம். சாரி, இடையில டிஸ்டர்பன்ஸ். ஜெய்பீம் நமோ புத்தாயா பிரதர். நீங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய சேவையா இருக்கு. நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்துட்டு நான் கண்டினியூஸா உங்களோடது எனக்கு கேட்க முடியும். அதாவது எனக்கு தெரியல, நான் லாஸ்ட் 3 வீக்ஸ் அப்படிதான் நான் வந்து உங்களோட இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுவே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒரே விஷயம் எனக்கு என்ன டவுட்ஸ்னா, இதுல வந்துட்டு இப்ப வந்து நிறைய பேர் புத்தா வந்துட்டு இந்த 3 காட்சிகளை பார்த்ததாலதான் துறவரம் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 99% இதுதான் வந்து அவங்களுடைய இதுவா இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம பாபா சாஹேப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதிரி அவர் வந்து கோலியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் ஏற்பட்ட சண்டைனால அதை தீர்க்கறதுக்காக அவர் துறவரம் போனாருன்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா, இப்ப அவர் வந்துட்டு இது போனதுக்கான எந்த இடத்துல வந்து வேற அந்த புத்தாண்டு அம்மாவை மீறி வேற ஏதாவது இப்ப நம்ம சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்துட்டு ஏதாவது இதுல வந்துட்டு அவரு அந்த மாதிரி என்ன சொல்றது, ஏதாவது ப்ரூஃப் இருக்குங்களா? எனக்கு அதுதான் மெயினா தேவை. ஏன்னா இது மத்தவங்க கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நம்ம பாபா சாஹிப் அவரு 100% எல்லாமே வந்துட்டு தெளிவாவும் கரெக்டாவும் தான் அவர் பண்ணியிருப்பாரு.
எனக்கு என்னன்னா நமக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும். இந்த இதுல இப்படி இருக்கு, அதனாலதான் இப்படி எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் பிரதர். மேடம் நீங்க என்ன பண்றீங்க மேடம்? எந்த ஊர் நீங்க? ஒரு பேரு ஊர் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். எனக்கு அன்மியூட், நான் இது வீடியோல வரேங்க. நான் என்னோட பேர் வந்து சந்திரிகா. நான் வந்து அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியரா இருக்கேன் ஹைவேஸ்ல. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. தேங்க்யூ மேடம். ராஜ், யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே. மேடம் இப்போ நான் தேரவாதா புத்திஸ்ட் ஸ்டடீஸ் வந்து நான் பூனே யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. நாங்களுமே அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்டோம். ஏன்னா பாபா சாஹேப் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, பட் நீங்கள் வந்து ஏன்னா அவங்களும் எங்களுக்கு வந்து தேரவாதா டீச்சிங்கில் கொடுக்கும் பொழுதே அந்த 3 காட்சிகள் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் இதை கோட் பண்ணும்போது என்னன்னா அரிய பரியேசன சுட்டா அப்படின்னு இருக்கு. அரிய பரியேசன சுட்டா. ஒரே ஒரு நிமிஷம் பண்ணிக்கிறேங்க சார். ஏன்னா எனக்கு வந்து அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க, அது பேர் என்ன சொன்னீங்க? அரிய பரியேசன சுட்டா மேடம். அரிய மீன்ஸ் நோபல். ஆரிய நோபல்ங்கிறது. பரியேசனங்கிறது சர்ச், த நோபல் சர்ச். புத்தா அவருடைய அந்த தேடல் எதுக்காக போனாரு அப்படிங்கிறத அவர் புத்தரே விளக்கி இருக்கிறது தான் அந்த அரிய பரியேசன சுட்டா. ஸோ இந்த அரிய பரியேசன சுட்டால வரும்பொழுது அவர் எதுக்காக இந்த நோபல் சர்ச் போனாருன்னு வருது. அதுல வரும்பொழுது அந்த சுட்டாலையுமே வந்து அவங்க இந்த சஃபரிங் தான் சொல்றாங்க. இப்போ இது வந்து அந்த இடத்துல வருது. இப்போ என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரோஹிணி ஆற்று பிரச்சனையும் அந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான். ஸோ இது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளதுதான். இப்போ புத்தருடைய சர்ச் வந்து அவர் வந்து மனுஷனுடைய சஃபரிங், ஒரு பேசிக்கா வந்து ஏன் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன் ஒவ்வொருத்தரும் வருத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர் மைண்ட்ல இருந்திருக்கு. அந்த சர்ச்க்கு அப்போ இந்த ரோஹிணி ஆற்று பிரச்சனையும் வந்து கோரிலேட் ஆயிருக்கும், ஒரே சமயத்துல நடந்திருக்கணும். இதோ ஏன்னா அதுக்கு சின்ன வயசுல இருந்தே அவருடைய அந்த சிந்தனைகள் அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ பாபா சாஹேப் வந்து நம்ம புத்தரும் தம்மும் இல்ல கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப வேலிடான கேள்வி. ஒரு 29 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து வயது மூப்போ இல்ல மரணமோ நோய்வாய்ப்படுதலோ தெரியாம எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். அதை யாராலையும் அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்திருக்கும் மைண்ட்ல. பட் ரோஹிணி ஆற்று பிரச்சனை வரும்பொழுது அவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அது பரிவ்ராஜா இருக்கிறது. அப்போ பரிவ்ராஜா போகும்போது அவர் வந்து இந்த கொஸ்டின்ஸோடையும் போறார். ஏன்னா அவருக்கு வேற வழியில அவர் வந்து இந்த நாட்டில் இருக்க முடியாது, காட்டுக்கு தான் போய் ஆகணும், துறவரம் ஏற்றாகணும். துறவரம் ஏற்ற உடனே அவருக்கு பேசிக்கா அவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அவர் விடை தேடுறாரு. தேடி அப்போ அதனாலதான் அந்த நாட்டுடைய அந்த தண்ணி பிரச்சனை தீர்ந்த பிறகு மறுபடியும் அவரை கூப்பிட்டுறாங்க, திருப்பி வந்துருங்க. ஆனாலும் அப்போ அவர் சொல்றது என்னன்னா, இது வந்து 2 நாடுகளோட பிரச்சனை தான் தீர்ந்திருக்கே ஒழிய ஒவ்வொரு 2 மனிதர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரல. ஸோ அதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு எடுத்துடுறாரு. ஸோ இதை வந்து நம்ம இன்டர் ரிலேட் பண்ணி தான் பார்க்குறோம். சரி, இதுக்கு நீங்க கேட்ட மாதிரி எங்க எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு புக்கு இருக்குது மேடம். இப்போ இது வந்து பாருங்க, இந்த புக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து த புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா வந்து ஆத்தர் வந்து ஆகாஷ் சிங் ரத்தோர். இந்த புக்கை படம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க, ஆகாஷ் சிங் ரத்தோர். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஒரு புக்கு தான் எனக்கு வந்து புத்தா அண்ட் ஹிஸ் தம்மால எந்த பிரிண்ட் பார்த்தாலும் அதுல வந்து ரெஃபரன்ஸ் இருக்காது, அது எங்க இருந்து அதை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த புக்ல அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பாபா சாஹேப் எங்க இருந்து அதை எடுத்திருப்பாரு அப்படின்னு. ஸோ இந்த புக்கு நீங்க ஆன்லைன்ல அமேசான்ல வாங்கிக்கலாம். ஆகாஷ் சிங் ரத்தோர். அந்த பிக்சரை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல இந்த பிக்சர் வந்துடும். இந்த புக்கை நீங்க போடுங்க, இதை வாங்கிட்டீங்கன்னா ஐ திங்க் காஸ்ட் வந்து அரௌண்ட் 600 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா மேடம், இதுல வந்து நீங்க பாபா சாஹேபோட புத்தா அண்ட் ஹிஸ் தம்மால ஒவ்வொன்றுத்துலயும் எங்க சுட்டாக்கள்ல வந்து எந்த ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறது அதை ஃபுட் நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப அந்த நதிநீர் பிரச்சனையில அவர் போனாருன்றது கரெக்ட், அதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து அவரு புத்தா வந்து என்லைட்மெண்ட் ஆயிட்டு 6 இயர்ஸ் கழிச்சுதான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்னொருத்தர் ஒரு பிக்கு
அவர் வந்து கேட்கும்போது அவர் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு அதனால எனக்கு அந்த ஒரு இது மட்டும் எனக்கு இதுல ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பாபா சாஹிப் தான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். நான் அதை கண்மூடித்தனமா சொல்லல. அவர் எல்லாத்தையும் எத்தனை அளவு அவர் ஆராய்ந்து அந்த இதுவை எழுதியிருப்பாருங்கிறது நம்மளால சொன்ன மாதிரி எல்லா புக்ஸையும் படிக்க முடியாது. புத்தா இது என்ன சொல்றது, புத்திசம்ல பாத்தீங்கன்னா 73 டைப் இது வால்யூம்ஸ் ஏதோ சம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவ்வளவும் நம்மளால படிக்க முடியாது. அதனால எதா இருந்தாலும் நம்மளுக்கு அவர் எவிடன்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம மத்தவங்க கிட்ட ரொம்ப தைரியமா பேசலாம். நான் அதுக்காக தான் சார் இது கேட்டேன் இல்ல நானு. கண்டிப்பா மேடம். ஏன்னா அந்த ஒரு நம்ம விபாசனா மையத்துல இருந்து எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. அந்த புக்ல நான் பார்க்கும் பொழுதும் இந்த நிகழ்வு ரோஹிணி ஆற்று நிகழ்வை சொல்லும் போது அவங்க எப்படி விவரிச்சிருக்காங்கன்னா, அவர் வந்து ஃபுல்லா என்லைட்டன் ஆன பிறகு அவர் புத்தராவே வரும்போதுதான் உடனே அந்த கோழியர்கள் வந்து அவரை வணங்கி அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்த மாதிரி விவரிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எங்க வந்துமே வந்து ஒரு கிளியர் கட் எவிடன்ஸோட சொல்ல முடியல. பாபா சாஹேபோடைய ரெஃபரன்சஸ் அவர் எங்க இருந்து எடுத்தாருங்கிறது தெரியாத வரைக்கும் நமக்கு அது வந்து உண்மையா காரணம் தெரிய போறது இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங்கை வச்சுதான் நம்ம வந்து ரெண்டும் கோரிலேட் பண்ணிக்கிறோம். மேபி நம்ம அதை நான் இன்னும் கூட நான் சர்ச் பண்றேன். எனக்கு கரெக்டா ஒரு அந்த எவிடன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கொண்டு வரேன் மேடம். அதை இப்போதைக்கு என்னுடைய சஜஷன் வந்து இந்த புக்கை வாங்கி அதனுடைய ஃபுட் நோட்ஸ் கொஞ்சம் பாருங்க, அதுல கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு கல்வெட்டு, அதாவது சாரநாத்ல கண்டுபிடிச்ச ஒரு கல்வெட்டு வந்து லண்டன் மியூசியம்ல இருக்கிறத வந்து அது ஒன்று வந்திருக்கு. அந்த கல்வெட்டுல பார்க்கும்போது புத்தா துறவரம் போற அந்த காட்சியை சித்தரிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து எப்படின்னா நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க. அவர் குதிரையில உட்காந்துருக்கிறாரு. குதிரையோட காலை பிடிச்சி எல்லாரும் போக வேணான்னு தடுக்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் பேர் குடை பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு சித்தரிச்சிருக்கும் போது இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து பகல்ல நடந்திருக்கு, ஏன்னா குடை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி அவர் நடுராத்திரியில ஒய்ஃபை விட்டுட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம போயிட்டாருங்கிறது அங்க தவறாயிடுது. அதே மாதிரி சுத்தி மக்கள் நிக்கிறாங்க, நின்று அந்த வந்து போக விடாம தடுக்கிறாங்க. அந்த கல்வெட்டு வந்து பாபா சாஹேபோட புத்தரும் தம்மம்ல இவர் விவரிக்கிற காட்சியும் அதுவும் ஒத்து போகுது. அப்போ நமக்கு அங்க ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடைக்குது. இது கூட சாரநாத்ல இருந்து கிடைச்சதுங்களா? ஆமா மேடம், அது கிடைச்சு இப்போ வந்து லண்டன் மியூசியம்ல இருக்கிற கல்வெட்டு. அது நீங்க கூகுள்ல வந்து இந்த புத்தாவுடைய அந்த பரிவுராஜா கல்வெட்டுன்னு போட்டீங்கன்னா அந்த பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மாதிரி புத்தர் வந்து குதிரை மேல உட்காந்துருப்பாரு. நிறைய மக்கள் வந்து அதை சுத்தி சூழ்ந்துக்கிட்டு குதிரையோட காலை பிடிச்சிட்டு போக விடாம தடுப்பாங்க. ஒருத்தர் கூட பிடிச்சிருப்பாரு. தேங்க்யூ ராஜ், தேங்க்யூ சந்திரிகா மேடம். அந்த ஒரு பேசிக்கான ஒரு காமன் டவுட் தான் அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டது. அதுக்கு வித் எவிடன்ஸோட ராஜ் சொல்லியிருக்காரு. அடுத்து வி ஹாவ் அனதர் 20 minutes. அதில் எசகேப்பன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். நன்றி. ஜெய் பீம், நமோ புத்தாய். நான் வந்து இது ப்ரோக்ராம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பல வாரங்களாக தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பல சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக நான் இது உட்காரல. நான் என் மனதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சந்தேகங்கள் வந்து இருக்கத்தான் செய்ய எல்லாருக்கும். சந்தேகம் இல்லாத மனுஷன் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. சந்தேகப்பட்ட எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதனால வந்து நம்ம உணர்ந்து நாமே திருத்திக்கிட்டா அது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரையில அமைதியா இருக்கிறதுக்காக ராஜவர்தன் சார் சொல்றாங்கல்ல, ஒரு குழந்தைய வந்து நடக்கிறதுக்கு வந்து 1.5 வருஷத்துல 2 வருஷம் ஆகுது கற்றுக்கிறதுக்கு. அத மாதிரி நம்மளும் நம்ம மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டாக்கி புத்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழலாம். கோபம், கருணை எல்லாம் மனிதனுக்கு தேவைதான். இது வந்து நான் என்னோட புரிஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தாலுமே நான் என்னை நானே திருத்திக் கொள்வதற்கு எனக்கு வந்து இவங்களுடைய உரை வந்து ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது. அதனால நான் அவங்களுக்கு இவ்வளவு பணிகளுக்கு இடையிலையும், அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, படிச்சதுக்கு அப்புறம் இந்த பணி மருத்துவம் பணிக்கு இடையில போயிட்டு பாலி மொழி படிக்கிறாங்க, ராஜஸ்தான்ல போயிட்டு அவங்களுக்கு டாக்டர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, சேலத்துல போயிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இது எல்லாம் புத்தம் வளர்க்கறதுக்கு, புத்தம் வளருங்கிற நம்பிக்கை என் மனத்துல ரொம்ப நீரொண்டி இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா டாக்டருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எசகேப்பன் சார் என்னவா இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் மும்பைல இருந்து பேசுறேன் சார். மும்பைல இருக்கிறேன். ஓகே, ஒர்க் பண்றீங்களா சார்? ஆமா, நான்
சரி, ஓகே. உங்களை ஸ்கிரீன் லைன் பார்க்கல, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் ஒர்க் பண்றது வந்து டைமண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன். சின்ன பையன்ல இருந்து மும்பைக்கு வந்துட்டேன். நான் மும்பைல தான் இருக்கிறேன். 52 வருஷம் மட்டும் மும்பைல இருக்கிறேன். சார், வைரமெல்லாம் நாங்க பார்த்துடாதது சார். ஒரு நாளைக்கு வந்து காமிங்க சார். இந்த சைடு வாங்க சார், உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். we will meet. கண்டிப்பா. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூவி சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா? பேசுங்க. அடுத்து கருணாமூர்த்தி ரெடியா இருக்காரு. ஜெய்பீம் சார், வணக்கம். இந்த யூஏனோட டாக்டர், நான் தெய்வசிகாமணி, பிடபிள்யூ ரிட்டையர்டு இன்ஜினியர், திருவாரூர், பேசிக்கலி திருவாரூர். இப்போ நான் டாக்டர் வீட்டுக்கு இங்கே வந்திருக்கேன், சென்னைக்கு. இங்கேருந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறேன். நான் அந்த தொடர்ந்து டாக்டர் இருக்காங்க ராஜவர்தன் சார். போன மே 24 அப்புறம் நவம்பர் 24 இங்கே எம்எம்டி மீட்டிங் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். மே 24 அதுக்கு முன்னாடி இந்த தேடல் இருந்தாலும் இந்த தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங் கேட்கணும்னா அந்த பத்மநாபரங்கிற தோழர், அவர் தான் அங்கே எம்எம்டியில் இந்த டெல்டா மாவட்டங்களை புறம்பிச்சுட்டு இருக்காரு. அவர் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சஃபர். அவர் அன்னைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனால் தான் அவர் நடந்துனால எங்களை மாதிரி 2-3 பேரை அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எம்எம்டியை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த திருவாரூர் முழுக்க நான் தான் அதுக்கு எல்லாம் ஃபினான்ஸ்லாம் பண்ணி அதை பண்ணுவேன். அதன் பிறகு அந்த புத்தமும் தம்மமும் எம்எம்டி வழியா அந்த பேபேக் டு தி சொசைட்டி அந்த புக் வெளியிட்டு வந்த பிறகு அந்த புக்கை நான் அதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருந்தாலும் ஐயாட்ட வந்து ராஜன் சார்ந்த திருவாரூர்லையும் நன்னீளத்துலையும் பேச முயற்சி பண்ணேன். அந்த டைம் வந்து எனக்கு திருவாரூர்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். இப்போ எடுத்தோன்னா வந்தோன்னா அவங்களை ஆரம்பிக்க சொல்லணும். டைம் பத்தில் 10 மணிக்குன்னா அட்லீஸ்ட் 10:30 மணிக்குனாலும் ஆரம்பிங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து 3 மணி நேரம் 10ல் அப்படின்னு சொன்னேன். அதை கொஞ்சம் நன்னீளத்தில் அதை விட திருவாரூரோட நன்னீளத்து நல்லா இருந்துச்சு. அதனால அன்னைக்கு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் பிறகு நான் நிறையா சாப்பிட்டு நிறையா கேட்கணும்னு இருந்தேன். பட் எனக்கு பிகாஸ் ஆஃப் இந்த ஏஜ் அது மாதிரி இருக்கிறதுனால இந்த பசி அந்த மயக்கம் மாதிரி வந்ததுனால அது தொடர்ந்து பண்ண முடியாது. அது நிறையா 2வது அவங்க பேசிட்டு இருக்கும்போது நிறைய குறிக்கிடவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு இருக்கு. நாங்க ஒன் ஆர் டூ மட்டும் சொல்லுங்க சார். நீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? 1 or 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கேட்கறவங்க மற்ற பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல, நம்ம இந்துக்கள் அல்ல, இந்த சண்டாளர்கள் இன்னும் வந்ததுல ஒரு பேர் வந்து ஐந்து கண்டித்து சொன்னதுல இருந்து சொல்லும் பொழுது அவங்க நிறைய நம்ம வந்து ஏன் நம்ம ஒதுக்கப்பட்டோம். இந்த 5வது வர்ணமா 4 வர்ணமா இல்லாம 5வது வர்ணமா இருக்கும்போது இந்துக்கள் ஒரு இது சொன்னா, ஒரு சீனிவாசன் ஒரு ப்ரொஃபசர், அவர் பிஹெச்டி வந்து தலித் சார் நாட்டு ஹிந்துஸுங்கிற மாதிரி தான் அது பிஹெச்டி டாபிக் எடுத்து பண்ணார். பண்ணும்பொழுது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் போனது வந்து கைடு வந்து காந்தியன் தாத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுச்சு. அவரு கொடுக்கறதுக்கு ரொம்ப தடுமாறினார். மற்ற 2 யூனிவர்சிட்டி, வெளிநாடு யூனிவர்சிட்டி, இங்கே இந்தியாவில ஒரு யூனிவர்சிட்டி போய் அவங்கெல்லாம் சரிட்டாங்க. இவர் மட்டும் கொடுக்க முடியாது. ஐயோ, நீங்க தலித்துக்கள் இந்துக்கள் இல்லைன்னா இந்த துளசி எடுத்துருவாங்க, இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்ப நாங்க எல்லாம் உட்காந்து பேசும்பொழுது என்ன முடிவு பண்ணோம்னா, நீங்க ஒன்று சொல்லணும், நாங்க இந்துக்கள் இல்லை, தலித்துக்கள் இந்துக்கள் அல்லன்னு சொல்றோம். நீங்க இந்துக்கள் தான்ங்கிறத நாங்க இல்லைங்கிறதுக்கு நீ மறுத்தாம இந்துக்கள் தான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்க இது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கன்னா, அதை கேட்ட பிறகு அவனால் பதில் சொல்ல முடியாது. அது அவார்ட் ஆனிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், நீங்க நாமியார் ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணீங்க. இப்போ இவர் தம்மா உரை இது ரிலேட்டடா இதுவும் இருந்தாக்கா யோசிச்சு வைங்க சார். அடுத்த வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு மறுபடியும் கொடுங்க சார். கருணாமூர்த்தி சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ சார். யூவி சார். சார் பிரதர் கருணாமூர்த்தி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு. சார் வணக்கம். ஜெய்பி நமோ புத்தாய. வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? ஜெய்பீம் நமோ புத்தாய கேக்குது சார். சார், நான் வந்து இப்போ விபாசனா பண்ண பிறகும் கூட அந்த ஒரு நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு புத்தகத்தை வந்து 5 முறை 6 முறை படித்தால் கூட அதை ரீகால் பண்றது சிரமமா இருக்கும். விபாசனா பண்ண பிறகும் சேம் ப்ராப்ளம் இருக்கு. அதே போல வந்து அந்த அந்த நினைவாற்றல் குறைவா இருக்கிறதால நம்ம வந்து அந்த கருத்துக்கள் வந்து சொற்பொழிவில் பேசும்போது கூட திடீர்னு கருத்துக்கள் விடுபடும் போது ஒரு பதட்டம் அப்படி வந்துடுது. இது சால்வ் பண்ண முடியல சார். என்ன சார் பண்ணலாம்? பிரதர், உங்களுக்கு என்ன இந்த கருத்துக்களை உள்வாங்கி தொடர்ந்து எடுத்து பேச முடியலன்னு சொல்றீங்களா, இல்ல சாரு சொல்றதுல என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னா புரியல எனக்கு. ராஜவர்தன், உங்களுக்கு புரிஞ்சா கூட.
சார் நான் இப்போ நம்ம பாபா சாஹியோட புத்தகங்களும் சரி, புத்தானிஸ் தம்மா இதெல்லாம் படிச்சது ஞாபகம் இருக்கு. பட் மேடை பேச்சுகளில் பேசும்பொழுது அதை எடுத்து சொல்லும்பொழுது திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுது, ஒரு படபடப்பு இதெல்லாம் வருது. அந்த நினைவாற்றல் விபாசனா பண்ண பிறகும் கூட நம்மளுக்கு நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா கூட மாட்டேங்குது. ஓகே ஓகே சார், இப்போ நான் புரிஞ்சிச்சு சார். இது கம்ஸ் பை ப்ராக்டிஸ் தான். இப்போ நீங்கள் நான் முதல்ல நாம்யார் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதும் சரி, என்னுடைய மருத்துவ கான்ஃபரன்சஸ்க்கு போகும்போதும் சரி, பயங்கர படபடப்பு தான் இருக்கும். என்னோட அந்த முதல் ஸ்பீச்லலாம் நாங்கள் படபடப்பு குறையிறதுக்கு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே நான் மேடையில் ஏறி இருக்கிறேன். சாக்கியா சரி, இப்போ ஒரு சின்ன இது எடுத்துக்குவேன், பீட்டா பிளாக்கர் எடுத்துக்குவேன். ஏன்னா இல்லைன்னா அந்த அளவுக்கு படபடப்பு நமக்கு என்னன்னு தெரியாம போயிடும். இது இயல்பா எல்லாருக்கும் நடக்கிறதா? ஏன்னா குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்துருதா? இல்ல அதே மாதிரி தான். அது கம்ஸ் பை ட்ரைனிங். இப்ப நம்ம நடக்கிறது எவ்வளவு சர்வசாதாரணமா வருதோ அந்த மாதிரி தான் மேடை பேச்சுக்களும் சரி, இந்த மாதிரி மேற்கோள் காட்டி எடுத்து பேசுறதும் சரி, அதெல்லாமே நம்ம இனிஷியலா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துமே நம்மளுடைய நினைவாற்றல் தான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம வெளிப்படையா இந்த இடத்துல நான் இதை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேடம் கேட்டதுக்கு நான் எல்லாமே என்னுடைய நினைவாற்றல் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சந்திரிகா மேடம் பாயிண்ட் அவுட் அப்போ என்ன பண்ணணும், நான் அந்த சம்பந்தப்பட்ட புத்தகத்தை தான் எடுத்து காமிக்கிறேன். அதை எடுத்து அவங்க இனிமேல் ரெஃபர் பண்ணிக்கணும். அதனால எல்லாத்துக்குமே நம்மளே சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். அண்ட் ரெண்டாவது, எல்லாமே நமக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தெரியாத விஷயங்களை நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன்னே சொல்லிக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. நாங்க மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல அந்த இதை பார்ப்போம். நம்ம பொதுவா அந்த வெஸ்டர்ன் ஸ்பீக்கர்ஸ், நம்ம அமெரிக்கால இருந்து வரக்கூடிய டாக்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஐ டோன்ட் நோ, ஐம் சாரி, இந்த ஏரியா எனக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. பட் நம்ம இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட அது கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது தெரியலன்னு சொல்றது அசிங்கமா நினைப்பாங்க. ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிடணும், அந்த இடத்துல சமாளிச்சிடணும், நம்ம அறிவா காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த டிஃபரன்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வெளிப்படையா இது எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போறோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம அந்தந்த இடங்கள்ல பார்த்தே படிச்சு கூட சொல்லிடலாம். நாளடைவில் நீங்க உள்வாங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பான்டேனியஸா வர ஆரம்பிக்கும். இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 மீட்டிங்ல நீங்க கம்ப்ளீட்டா எழுதி வச்சுட்டு படிங்க. அடுத்த 3வது மீட்டிங்ல உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து படபடப்பு குறைஞ்சிரும். அண்ட் இன்னும் ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம எது பேசினாலும் அந்த இடத்துல நம்மளுடைய திறமையை காமிக்கணுங்கிறதுக்கு பேச ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்ப பதட்டம் வருது. ஐயோ, அப்ப நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பேசினாலும் அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும், நம்ம சொல்ல வர விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஸோ நம்ம ஆடியன்ஸோட கண்ணோட்டத்துல இருந்து தான் பார்க்கணும், நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கக்கூடாது. நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது தான் நம்ம சரியா சொல்லுவோமோ தவறா சொல்லுவோமோ, யாருன்னா சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆடியன்ஸோட கண்ணோட்டத்துல இருந்து நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அதனால நமக்கு தெரிஞ்சது சொல்றோம், வேணும்னா எடுத்துக்க போறாங்க, வேணும்னா விட்டுட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பதட்டம் போயிடுச்சு. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இப்போ ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல போனா கூட நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அது என்னுடைய ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பயனுள்ளதாக இருக்க போகுது. அதே மாதிரி புத்தாண்டு தம்மால நான் படிச்சு எனக்கு புரிஞ்சிருக்கிறத நான் சொல்றேன். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றேனே ஒழிய நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சோ அப்போ அந்த பதட்டம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஸோ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். எஸ் ராஜ், வெரி வெல் எக்ஸ்பிளைன்டு. இப்போ பிரதர் கேட்ட ப்ராப்ளம் எல்லாருக்குமே உள்ளதான். எல்லாருக்குமே பிகினிங் ஸ்டேஜில் ஃப்ளோ ஸ்ட்ரக்காகவும் பேச முடியாது. நம்ம நினச்சது பாதி தான் டெலிவர் பண்ணியிருப்போம், பாதி மேலே வராது. இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும், மறந்துடுவோம். ஸோ பை ப்ராக்டிஸ் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால் பிரதர் இனிமேல் மறந்துட்டோன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக அவர் தொடரலாம், சூப்பராகவே பண்ண முடியும். இந்த தருணத்தில் இது ரிலேட்டடாகவே நான் ஒரு இன்ஃபர்மேஷன், நான் என்னோட அப்சர்வேஷனை சொல்கிறேன். இப்போ ராஜ்வர்தன் இப்போ இவ்வளோ ஸ்பீச் கொடுத்துருக்காரு, 1 hour பேசுகிறாரு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்து அவர் பேசலை, அப்படியே படிக்கிற மாதிரி சொல்லலை, அல்லது அதை ஒரு மேலோட்டமான கருத்தை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவும் அது டைரெக்டாகவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக கூட இருக்கும் சில இடங்கள்ல. ஆனால்
அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிய வைக்கிறதுக்கு ராஜ்வர்தன் வந்துட்டு சில கதைகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு நம்ம புரிதலுக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அவரோட ஓன் ஸ்டைலில் இந்த டாக் கொடுத்துட்டே இருக்கிறாருங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரியலி அதே சிந்தனையில் இருந்தால் அதை நல்லா உள்வாங்கி அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கரெக்டாக தேடி பிடிச்சி கொண்டு வந்து சொன்னா தான் அது நல்லா புரியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இந்த செஷன் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாரும் ஒரு சிசிஆர் கிளாப் பண்ணுங்க. அவருக்கு ஒரு எல்லாரும் அட்டென்டிவா இருக்கீங்களான்னு பார்ப்போம். ஒரு சிசி போடுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல. எங்க சிசியே காணோம், ஆன் பண்ணி வச்சுட்டு வெளில போயிட்டீங்களா? கிளாப் 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 சிசின்னு போடுங்க பார்ப்போம் எல்லாரும் எத்தனை பேர் போடுறீங்க. ராஜ்மோகன், தொண்டை மண்டலம், ரேஜ். ஆனா எஸ் திவாகர் டைரக்டாவே கிளாப் பண்ணிட்டாரு. ஐபோன் சந்திரிகா. எஸ் 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 ஸோ நைஸ் 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 சார். நெக்ஸ்ட் வி ஹேவ் அனதர் 6 minutes ஒன்லி. தொண்டை மண்டலம், ரீச் வி, நீங்க பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டு. ஜெய் பீம், நமோ புத்தாயா. தேங்க்யூ டாக்டர் சாக்கியா, பி சாக்கியா. மை கங்க்ராச்சுலேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் டு டாக்டர் ராஜ்வர்தன் சார். நான் இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு ஃபுல் செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். 2 reasons டு இயர். ஒன்று வந்து நான் என்னோட பேர் வி அருணகிரி, ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் எலக்ட்ரானிக்ஸ், கொல்கத்தா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், சென்னையில் இருந்தேன். செகண்ட் வந்து சந்திரிகா மேடம் கேட்டதுக்கு சான்ஸ் கொடுத்தா நானும் ஆன்சர் பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். ரெண்டாவது இப்போ சார் ஒருத்தர் கேட்டார், இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து ஃபண்டமெண்டல் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிலீஃபை பொறுத்து தான் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் மாறுது, அதை பொறுத்து தான் அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. செகண்ட் வந்து நம்ம சென்டிமெண்டல் பிலீவ் பண்ணுறோம், அதனால தான் அந்த இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஆழ்மன நம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஆஸ் துரை வாஞ்சிநாதன் கதையை எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து ஆஸ் துரைக்கு தான் மாலையை போடணும், ஆனால் அரசாங்கம் வந்து வாஞ்சிநாதனுக்கு மாலையை போடுது. அந்த லாஜிக்கை வச்சு கூட வந்து இந்த ப்ரூஃப் மேடம் சந்திரிகா மேடம் கேட்டதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணி தான் படிக்கிறோம் நிறைய விஷயங்களை. ஆரியர் வருகை, முகலாயர் படையெடுப்பு அப்படின்னு பார்க்குறோம். யாரும் கொஸ்டின் பண்ணுறதே கிடையாது, அப்படியே படிச்சுட்டு வந்துடுறோம். 2 பேரும் வெளிலேருந்து வந்தால் 2 பேரும் வருகைன்னு எழுதணும், இல்லைன்னா 2 பேரும் படையெடுப்புன்னு எழுதணும். ஒருத்தரை வருகை, இன்னொருத்தரை படையெடுப்புன்னு எழுதுறாங்கன்னா அங்கேயே வந்து டிசைட் ஆகிடுது. ஸோ அவங்க என்ன மோட்டோவில் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் தெரியும், எவ்வளோ காலம் வந்தாலும் ட்ராவல் ஆகும், மலையும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தெரியும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அருமை சார். ரத்தின சுருக்கமா ஆமாம், ஃபண்டமெண்டல் டாக்கு சென்டிமெண்டல் டாக்குன்னு போட்டாரு பாருங்க, உண்மையிலே டச்சிங். அவங்கெல்லாம் ஃபண்டமெண்டல், நம்மெல்லாம் சென்டிமெண்டல். ஆஹா, சூப்பர் சார். அருணகிரி சார் ஏர்போர்ட்ல வந்தா பார்க்கலாமா சார்? ஓகே ஓகே. அடுத்து திவாகர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதர்ஸ் பேசிட்டீங்கன்னாக்க ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. திவாகர் அன்மியூட் பண்ணிட்டு பேசு சார். ஜெய் பீம், நமோ புத்தாயாங்க சார். என்னோட நேம் திவாகருங்க சார். பேராசிரியராக பெங்களூர்ல ஒர்க் பண்றேங்க. நம்ம எம்எம்டி மூலியமா தான் நமக்கு வந்து புத்த தழுவுன நம்ம ராஜ்வர்தன் சார் தலைமையில தான் புத்த தழுவுன ஆன்லைன்ல 2021ல புத்த முறைப்படி கல்யாணம் பண்ணோம். வாழ்க்கை வந்து நல்ல இன்பமயமா போயிட்டு இருக்குது. ஏனென்றால் புத்த வாழ்வியல் இருக்கிறதுனால தான். அதுக்கு நான் 100% இந்த தருணத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சார். அப்புறம் இன்னொன்று என்னங்க சார், நான் தொடர்ந்து ஐயாவோட சாரோட லெக்சர் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். லெக்சர் தான் சொல்லணும். அதாவது ஒரு எளிமையான மனிதனுக்கும் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் நம்ம டாக்டர் ராஜ்வர்தன் சார் ஐயா அவர்கள். நீங்க கரெக்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணீங்க சார். மிக எளிமையா ரத்தின சுருக்கங்கள்லாம் சில எக்ஸாம்பிள் ஓனாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு நார்மலா எல்லாத்துக்கும் சேரக்கூடிய பௌத்த வாழ்வியல் முறை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நம்ம சார் வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜ்வர்தன் சாருக்கு தனத்திற்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக் கொள்கிறேங்க சார். பௌத்த வாழ்வியல் வந்து எனக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். ஸோ எனக்கு என்னன்னா வந்து நம்மளோட மீட்டிங் வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ள முடியும்னாலும் இதே மாரி ஆன்லைன்ல வந்து தகவல் கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப வாழ்க்கைக்குள்ள வந்து பௌத்த வழியில ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். கண்டிப்பா திவாகர், பௌத்தம் நல்லா தான் இருக்கும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம எவ்வளவு நாள் எங்கேயோ இருந்திருக்கிறோம். திவாகர் வந்துட்டு ஒரு பௌத்தம் உள்வாங்கிட்டு அவருடைய மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோடனையும் அவங்க ஒய்ஃப் சைடு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விஹாருக்கு, போதி விஹார் சூரியருக்கு கூட்டிட்டு வந்து ஒரு சென்சிடைஸ் பண்ணிட்டு அதுக்கு பௌத்த முறைப்படி அவர் திருமணம் பண்ணிட்டு இப்போ பயங்கர ஹாப்பியா பெங்களூர்ல இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ வெரி மச் திவாகர் ஃபார் யுவர் ஷேரிங். நெக்ஸ்ட் இஸ் ஆன்லைன்.
கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி பேசுறாருல. சார் அது மறுபடியும் கை தூக்கி இருக்கிறாரு. ஒரு அன்மியூட் கொடுக்குறேன். அப்புறம் கைட்டன் திரும்பி வந்தாருன்னா அவருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஏன்னா குழந்தைங்க பேசணும்னு விருப்பப்பட்டாங்க. எஸ் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லலாம் சார். சார் நம்முடைய ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் அங்கெல்லாம் போயிட்டு நாம வந்து இந்த பௌத்தத்தை பத்தி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் போயிட்டு இங்க விழுப்புரம் மாவட்டத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் சார். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஆயுஷ் திட்டத்தின் மூலமா நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா போயிட்டு வரலாம் சார். சார் கண்டிப்பா போகலாம். நீங்க அதுக்கான வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்துங்க சார். ஆதிதிராவிட அந்த வார்டன்ஸோட போயிட்டு ஒரு ரேப்போ டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், ஒரு மெடிக்கல் கேம்ப் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஒரு ரேப்போ வரும். அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் அல்லது பிறந்த நாள் அல்லது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே அல்லது ஏதாவது விசாக பௌர்ணமி, அந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி அப்போ ஒரு பெரிய கேதரிங் வச்சு நம்ம எல்லாரையுமே மீட் பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ கருணாமூர்த்தி பிரதர். வி ஸ்டார்டட் பை 8:05 9:05 முடிச்சிருவோம். 3 more minutes. இப்போ சொல்லுங்க கைட்டன், பேசுங்க. என் பொண்ணு பேசுறாங்க சார். பேசு. ஜெய்பீம் அங்கிள், என் பேர் ஸ்பினோசா ஆர் டேவாஸ். அப்பா நார்மலாகவே நிறைய புக் படிப்பாங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து அப்பா நிறைய புக், பாபா சாஹேப் புக் நிறைய தேடி படிக்கிறாங்க. அப்புறம் நாங்களும் ஃபேமிலியாக உட்காந்து வீக்லி ஒன்ஸ் இதை பார்க்குறோம், கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ, ஸோ நைஸ். அந்த டியூஷன் சென்டரில் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனாங்க. அவங்க யாருமே இப்போ சீனில் இல்லை. யாராவது இருந்தால் அவங்க எல்லாம் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேச நல்லாயிருக்கும். அடுத்து பேச முடியாதவங்க இல்லது முடியலனாக்கா, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் இன் த chat box, please share your comment or questions. He will answer. We have last 3 minutes. Next. Tuition center students. இன்னைக்கு அவங்க கலந்துக்கலன்னு நினைக்கிறேன் சாக்கியா. ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். ஓகே. யா, Bhima Rao, you can speak. Last 3 minutes, you can put your opinion or suggestions or question in the chat box also. Bhima Rao, please, over to you. Unmute பண்ணிக்கலாம் நீங்க. Good morning to each and everybody, sir. Good morning. Jai Bhim Namobuddhaya. I am Bhima Rao from Tirthani. Jai Bhim brother, பேசுங்க. Yes sir, I am from Tirthani. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்றேன். இப்போ அட்டன் பண்ணதுலேருந்து எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, சரவணன் சொல்லி. அவர் தான் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. மேலும் மேலும் இந்த மீட்டிங் எனக்கு ஆர்வமா இருக்கிறதுனால மேலும் மேலும் நான் இந்த மீட்டிங்ல தொடர் கொள்ளணும்னு எனக்கு கொஞ்சம் விருப்பமா இருக்கு. தேங்க்யூ Bhima Rao. நீங்க ஃபர்ஸ்ட் இன்டராக்டிவ் செஷன்ல நுழைஞ்சிருக்கீங்க, இடைவேளையில நுழைஞ்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு மறுபடியும் அந்த சீரீஸ் எல்லாம் இருக்கு, புக்ல அவர் போட்டிருக்காரு லிங்க்ல, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டீங்கன்னா ஐ திங்க் நீங்க நிறைய ஷேர் பண்ணுவீங்க. நான் ஷேர் பண்ணணுங்கிற அந்த ஃபீல் உங்கள்ட்ட அதனால அடுத்து பேசலாம் சார். சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க சார். நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஹலோ, பேசுங்க சார். கேக்குது சார், பேசுங்க சார். அந்த கையை எப்படி தூக்குறதுங்க சிம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு சரியா கிடைக்கல. ராசேந்திரன் சார் நல்ல உணர்வு ரீதியான விஷயங்கள் நிறைய சொல்லி தர்றதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. அதனால அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்லை, நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். தேங்க்ஸ் நோட் போட்டிருக்கீங்க. இஃப் நோ மோர் ஹேண்ட் ரைஸ், ஐ திங்க் 9:05 ஆயிடுச்சு, முடிக்கலாம் மகாராஜ். கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஏதாவது சொல்லிட்டு முடிச்சு. இந்த புதுசா கூட இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அது நம்மளுடைய சேனல் இருக்கு, ககோரா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ அதில் கேட்சப் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு முன்னாடி 1-2 கேட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்ரி வீக் நம்ம 8 to 9. ஸோ அடுத்த வாரம் சண்டே நம்ம வந்து புத்தருடைய சர்மன்ஸ், அவரோட நேராக அவர்கிட்ட கேட்ட கேள்விகள், அவர் புத்தரே வந்து நேரடியாக பதில் சொல்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே மறுபடியும் இணைந்திருப்போம். இந்த ஃபீட்பேக் செஷன் உண்மையிலே எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்குது. இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு. மேடம் சந்திரிகா மேடம் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் நமக்கு கொடுக்குது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் செஷன். அண்ட் சாக்கியா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன் as well as இங்கே இதை நடத்தி கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ ராஜ். நான்லாம் இன்னைக்கு வந்துட்டு நிறைய தேங்க்ஸ், நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை கேட்டு அதாவது நம்மள இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வைப்பாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எல்லாம் நன்றி கடனோட நுப்பாட்டிட்டாங்க. அதனால ஐ திங்க் பெட்டர் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல சீரீஸ் கேட்டுட்டு ஒரு கொஷின்ஸோட, அதாவது நீங்க கொடுக்குற எக்ஸாம்பிளோட வேற அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கு, வேற மாதிரி மாற்றி யோசிக்கிறாங்களா, இல்லை என்ன டவுட் வருது அப்படிங்கிறதோட வந்தாங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் இந்த இன்டராக்டிவ் செஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்க. அந்த புக் சீரீஸை போட்டிங்களா கொஷின் ஆன்சர், அதை கூட நீங்கள் புக்காக போடணும், இல்லைனாக்கா மக்களுக்கு கிடைக்கும்படி செய்யணும். இன்னைக்கு உங்களுக்கு எங்கள் ஃபேமிலியோட இந்த போதி விகார் சூரியூரில் ஒரு 10 ஃபேமிலியே நாங்கள் இன்னைக்கு அசம்பிள் ஆகிருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு எங்கள் மக்களுக்கு ஒரு நாமியார் கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஏன்னா நிறைய வீட்டில் ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்போம், ஒய்ஃபு தெரியாமல் இருப்பாங்க, புரியாமல் இருப்பாங்க, ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க கண்டுக்க மாட்டாங்க, இவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட தெளிவடையணுங்கிறதுக்காக என் ஃபேமிலியை தாண்டி உறவினர்கள்லாம் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு போதி விகாரில் நீங்கள் வந்து நாமியார் ஒரு ஓப்பனிங் செஷன் கொடுங்க, அதுக்காக நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். மற்றபடி இன்னைக்கு வந்து கலந்துட்டு இருந்து ஷேர் பண்ண எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜெய் பீம் நமோ புத்தாயா. குட் பை. ஜெய் பீம் நமோ புத்தாயா.